வெங்கியா? ச்சே. How are you? மீட் பண்ணலாமாவா? இது வேலைக்கே ஆகாது. எல்லாம் அந்த மகா நாள் தான் வந்தது. முதல்ல மகா கிட்ட ஃபோன் பண்ணி பேசுவோம். ஹலோ மகா. ஹே தேவி, எப்படி இருக்க? எப்படி இருக்கன்றதெல்லாம் விடு. அன்னைக்கு நீ கூட்டிட்டு வந்தல்ல அந்த வெங்கி, உன்னோட ஆஃபீஸ்ல வேலை செய்யறாருன்னு சொன்னியே. ஆமா. அவர் எனக்கு மெசேஜா பண்ணிட்டு இருக்காரு. ஹாய், ஹவ் ஆர் யூ, எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன, வெங்கி உனக்கு மெசேஜ் பண்றாரா? ஆமாண்டி. அன்னிலேருந்தே அவர் வந்து பார்க்குற பார்வையே சரியில்லை. ஒரு மாதிரி என்னையே பார்த்துட்டு இருக்காரு, மெசேஜ் பண்றாரு, மீட் பண்ணலாமான்லாம் கேட்குறாரு. ஏய், அப்போ வெங்கி உன்னை லவ் பண்றாரா? லவ் பண்றாரா? ஐயோ, எனக்கு இந்த காதல் கத்திரிக்காலெல்லாம் நம்பிக்கையே இல்லை. அப்படியே காதல் பண்ணாலும் ஏதாவது வசதியான வீட்டு ஆளா பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு போகணுமே தவிர இந்த மாதிரிலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லடி. ஹே தேவி, அவரு ரொம்ப நல்லவர் தெரியுமா? எவ்வளவு தங்கமான மனுஷன் தெரியுமா? நல்ல குணம்டி. அவருக்கு என்ன குறை? அழகா தானே இருக்காரு. சொல்றதெல்லாம் ஓகே, ஆனாலும் நீ மட்டும் யார லவ் பண்ற? நல்ல வசதி உள்ள ஆளை தானே லவ் பண்ற. ஆல்ரெடி நான் இந்த மாதிரி வீட்டில் பிறந்து ரேஷன் கடை அப்படி இப்படின்னு சுத்திட்டு இருக்கேன். இப்போ இவரை கல்யாணம் பண்ணியும் ரேஷன் கார்டு வாங்குறது, கியூல நிக்கிறது அப்படின்னே இருக்க சொல்றியா? அதெல்லாம் எனக்கு ஐடியாவே இல்லடி. காதெல்லாம் எனக்கு செட் ஆகுற மாதிரியும் இல்லடி. தேவி, உனக்கு நான் ஒன்று சொல்லட்டுமா? காசு பணம் முக்கியம் இல்லை, ஒருத்தருக்கு உழைக்க தெரிஞ்சிருக்கணும். உழைப்பு தான் வாழ்க்கையில அவங்கள உயர்த்தும். அதனால பணம் இருக்கிறவனை விட பண்பு இருக்கிறவனா பாரு, அதுதான் உன் லைஃபுக்கு பெஸ்ட். நீ என்னவோ சொல்ற, எனக்கும் இந்த காதல் கத்திரிக்காலாம் செட் ஆகுமான்னு தெரியல. தேவிமா, ஒரே நிமிஷம் இரு, என் அப்பா வராரு, நான் அப்புறம் கூப்பிடுறேன். சரி, ஓகே, பாய். வாப்பா. யாருமா ஃபோன்ல? நம்ம மகாப்பா. ஏதோ காதல் கீதல்னு பேசிட்டு இருந்த. அது ஒன்றும் இல்லைப்பா. அவ அன்னைக்கு வந்தார்ல பாலாஜி, அவரை லவ் பண்ணுறாளாம், அதான் சொல்லிட்டு இருந்தா, வேற எதுவும் இல்லை. ஆமாம், அன்னைக்கு கூட வழியில் வரும்போது பார்த்தேன். ஆமாம். அந்த பையனை பார்த்தா ஏதோ பெரிய வீட்டு பையன் மாதிரி தெரியுது. ஆமாம்ப்பா, அந்த பில்டிங் கான்ட்ராக்டர் இருக்கார்ல, யாரு? அவர் பேர் கூட மிஸ்டர் தாமோதரன். அவரோட ஒரே பையனாம்ப்பா. நிறைய காசு இருக்குன்னுலாம் சொல்றாங்க. யாரு? அண்ணா நகரில் இருக்க பில்டிங் கான்ட்ராக்டர் தாமோதரனா? என்னப்பா தாமோதரன் பேர் சொன்னதும் மூஞ்சிலாம் மாறுது. உனக்கு அவர் ஆல்ரெடி தெரியுமா? தெரியுமாவா? ரொம்ப நல்லாவே தெரியும். நானும் அவனும் ஒன்றா தான் ஹோட்டலில் டேபிள் கிளீனர் வேலை பார்த்துட்டு இருந்தோம். நீங்களும் அவரும் ஒன்றா வேலை பார்த்துட்டு இருந்தீங்களா? ஆமாம். அப்போ ஒரு பில்டிங் கான்ட்ராக்டர் ஒருத்தர் வந்தார். சித்தார் வேலைக்கு ஆள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவர் என்ன தான் முதல்ல கேட்டார். நான் தான் சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டு முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் தான் இந்த தாமோதரனை கூட்டிகிட்டு போனார். அவனும் அப்படி இப்படின்னு இவர் கூட வேலை பார்த்து பெரிய ஆளாயிட்டான். ஒரு வேளை அன்றைக்கி நான் போயிருந்தேன்னா இன்னைக்கு அவன் இடத்துல நான் இருந்திருப்பேன். அப்பா, அவர் இடத்துல நீங்க இருந்திருக்கணுன்றது இல்லப்பா, அந்த இடத்துல யார் இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி உழைக்கணும், அதுதான் முக்கியம். அந்த உழைப்பை நீங்க போட்டுப்பீங்களா என்ன? அவர் உழைச்சாரு, இன்னைக்கு அந்த இடத்துல இருக்காரு. என்னம்மா பெருசாக உழைச்சாரு? ஏதோ அவன் நேரம் இன்னைக்கு நல்லா வந்துட்டான். இப்போ ஒரு வேளை அவன் இடத்துல நான் இருந்து என் நேரமும் நல்லா இருந்தா நான் வந்திருப்பேன். என் கரகம், என் தலையெழுத்து நான் இப்படி இருக்கேன். அவனை பழி வாங்கணும்னு ரொம்ப வருஷமாக காத்துட்டு இருந்தேன். அதுக்கு சரியான ஒரு நேரம் வந்தது, சந்தர்ப்பமும் கிடைச்சிது, பழியும் வாங்கிட்டேன். பழி வாங்கினியா? என்னப்பா சொல்ற? சொல்கிறேம்மா. அந்த ஹோட்டல்லேருந்து நான் வெளியே வந்ததுக்கப்புறம் ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலைக்கு சேர்ந்தேன். அப்போ தான் எனக்கு கல்யாணமும் ஆச்சு. என் மனைவி கர்ப்பமானான். பிரசவ நாள் நெருங்கும்போது நான் வேலை செய்கிற ஆஸ்பத்திரியிலேயே அவளை சேர்த்தேன். அப்போ தான் எனக்கும் விஷயம் தெரிஞ்சது. தாமோதரனோட மனைவியையும் 2வது பிரசவத்துக்காக அதே ஆஸ்பத்திரியில் சேர்த்துருந்தாங்க. பிரசவத்தில் எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது, செத்தே பிறந்தது. அது என்னோட கெட்ட நேரம். ஆனால் அந்த தாமோதரனுக்கு 2வது குழந்தை பெண் குழந்தையே பிறந்தது, ஆரோக்கியமாக பிறந்ததுமா. அப்போ தான் நான் யோசித்தேன், இதுதான் சரியான சமயம் அவனை பழி வாங்கன்னு.
எனக்கு செத்து போகிறத பொன் குழந்தைய அவன் மனைவி பக்கத்தில் வச்சுட்டு அவனோட பொன் குழந்தைய எடுத்துகிட்டு வந்து என் மனைவி பக்கத்தில் வச்சுட்டேன். அப்பா அப்போ நான் நான் ஆமாம், நீ அந்த தாமோதரனோட பொண்ணு தான். அப்போ என்னை ஏமாத்திட்டு இல்லப்பா? உன்னை நான் ஏமாத்தலம்மா, அவனை நான் பழி வாங்கணும்னு நினச்சி தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் உன்னை என் பொண்ணு மாதிரி தானம்மா வளர்த்து நல்லா படிக்க வச்சு நீ ஒரு நல்ல நிலமையில வச்சுருக்கேன். இதை தவிர நான் வேற என்னம்மா தப்பு பண்ணேன்? தயவு செஞ்சு அப்பாவை காட்டி கொடுத்துடாதம்மா. காட்டி கொடுக்கறதா? நீ பண்ண துரோகத்துக்கு உன்னை நான் பழி வாங்கியே தீரணும். நான் இப்பவே என் அப்பா கிட்ட போய் எல்லாத்தையுமே நான் சொல்ல போறேன். நடந்த உண்மை எல்லாத்தையுமே சொல்லி உன்னை பழி வாங்குறேனா இல்லையான்றத பார். தேவி தேவி கொஞ்சம் நில்லுமா. உழைப்பு தருமே உயர்வு, அறிந்த உண்மை இதுதானே, அதுவே தருமே உறவுகளை அறிவோம் இப்போதே. சுலப செல்வம் சென்றிடுமே சொல்லாமல், கடின உழைப்பு செல்வம் நின்றிடுமே என்னாலும், உழைப்பின் மகிமை